ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாபேஸ எப்படி AWSல வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது AWSல வந்து நம்ம RDS அதாவது டேட்டாபேஸ்க்கான ஒரு சர்வீஸ நம்ம வந்து கிரியேட் பண்ணி, அந்த சர்வீஸ எப்படி நம்மளோட MySQL ஒர்க் பெஞ்ச் கூட கனெக்ட் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ நெறைய போட்டிருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் நீங்க பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? நம்ம வந்து இப்ப வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம எப்படி ஒரு ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணி, அந்த ஆர்டிஎஸ்ஸ நம்மளோட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம MySQL ஒர்க் பெஞ்ச் கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வர லிங்க்க நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். அதாவது டேட்டாபேஸ். இப்போ டேட்டாபேஸ்ல எனக்கு இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸுமே இல்ல. நான் என்ன பண்றேன்னா, சிம்பிளா கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேவா? நான் கிரியேட் டேட்டாபேஸ் குடுத்தோன்னே, எனக்கு வந்துட்டு அந்த இதில காட்டும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, MySQL தான். ஓகே. நான் MySQLன்னு குடுத்துக்கிறேன். தென் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். உங்களோட வெர்ஷன் நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து டிஃபால்ட் வெர்ஷனே இங்க நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க நான் ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீ டயர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதே மாரி கீழ வந்துட்டு அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டில ஆட்டோ செலக்ஷன் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இப்ப வீடியோக்காக நான் ஃப்ரீ டயர் யூஸ் பண்றேன். உங்களோட பர்ப்பஸ் பொறுத்து நீங்க வந்துட்டு இத மாத்திக்கலாம் டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, இங்க என்னோட டேட்டாபேஸ் நேம நான் மாத்துறேன். ஸோ என்ன மாத்துறேன்? இப்போதைக்கு நான் டெஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. பாஸ்வேர்ட். ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்க கண்டிப்பா இங்க வச்சுக்கணும். ஸோ நான் வந்துட்டு நான் இங்க பாஸ்வேர்ட் நான் வச்சுக்கிறேன். எஸ். நான் வந்துட்டு இப்ப பாஸ்வேர்டு வச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே நீங்க மாத்த வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டோரேஜ் அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து. நான் வந்துட்டு அதே மாரி ஸ்டோரேஜ் வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு 20 ஜிபியே போதும். உங்களுக்கு வந்துட்டு எத்தனை ஜிபி வேணும் அப்படின்னு பார்த்துக்கங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அலோகேட்டட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜிபில இருந்துட்டு 6144 ஜிஐபி அது வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அடிஷனல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன்லாம் எதுவுமே மாத்த போறதில்ல. அது வந்துட்டு அப்படியே தான் இருக்க போகுது. நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு உங்களோட EC2 கூட நீங்க கனெக்ட் பண்றீங்களா அப்படின்னு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஸோ தென் அப்படியே நீங்க கீழ வந்தீங்க அப்படின்னா பப்ளிக் அக்சஸ் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகேவா? ஏன் வந்து இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பப்ளிக் அக்சஸ் வந்துட்டு நோல இருந்துச்சு அப்படின்னா, உங்களால உங்களோட டேட்டாபேஸ MySQL ஒர்க் பெஞ்ச்லயோ இல்ல அதர்ஸ் கூடயோ உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. நான் வந்துட்டு இங்க எஸ் குடுக்குறேன். ஆனா வந்துட்டு நீங்க வந்துட்டு நல்லா யோசிச்சு ப்ரிஃபரா இருந்தா மட்டும் நீங்க எஸ்ன்னு குடுங்க. ஓகே. தென் நான் VPCலாம் வந்துட்டு எல்லாமே டிஃபால்ட் ஆல்ரெடி இருந்ததே நான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் உங்களுக்கு வேணும் அப்படின்னா VPC வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க நியூன்னு குடுத்துட்டு, உங்களோட குரூப் நேம் குடுத்துட்டு, அவைலபிலிட்டி ஜோன் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இப்ப நான் இப்ப அவைலபிலிட்டி ஜோன் குடுத்துர்றேன். ஸோ நான் இப்ப VPC உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னா, இப்படிதான் கிரியேட் பண்ணணும். நான் வந்துட்டு சும்மா டெஸ்டிங்ன்னு நான் சும்மா குடுத்துக்கிறேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். டைரக்ட்டா கீழ வந்துட்டு, ஒன்ஸ் நீங்க மேல போயிட்டு ரிவ்யூ குடுத்துக்கங்க. எல்லாமே வந்து நான் கரெக்ட்டா குடுத்துருக்கனா அப்படின்னு. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களான்னு ஒரு டைம் கிராஸ் செக் பண்றது தப்பு இல்ல. இங்க என்னமோ ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு இதாகுது. ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கிரியேட் குடுக்கும்போதே நல்லா பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்துட்டு கிரியேட் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு மறுபடியும் காட்டுதா? இப்ப நான் என்ன பண்றேன், பாஸ்வேர்ட மாத்திர்றேன். ஏ போட்டு பார்க்கலாம். ஸ்டில் பாஸ்வேர்ட்ல தான் இந்த ப்ராப்ளமா இருக்கு. இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் குடுக்குறதுன்னு தெரியலையே! ரைட். நம்ம குடுத்துரலாம். ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் தானே!
இப்படி கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அதே பாஸ்வேர்டை பாஸ்வேர்ட் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்ட்ராங்கா பாஸ்வேர்ட் குடுத்துக்கங்க. அப்பதான் வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆகும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்துட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்ப நான் கிரியேட் டேட்டாபேஸ் குடுக்குறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்லி கொஞ்சம் லைட்டா டைம் எடுத்துக்கும். இல்ல என்னோட நெட்வொர்க் இஷ்யூனால கூட எனக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா வந்துட்டு உங்களுக்கு டக்குனு கூட நடந்துரும். கிரியேட் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங்ல தான் இருக்கும். ஸோ நீங்க இப்படி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப வந்துட்டு இந்த டெஸ்டிங் அதாவது உங்க டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த டேட்டாபேஸ்க்கு உள்ள போயிட்டு, நீங்க இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும்ல, இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு போர்ட் வரும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு எண்ட் பாயிண்ட் URL வரும். அதே மாரி போர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் போர்ட் வரும். அது எல்லாமே காமன் தான். ஓகேவா? இந்த போர்ட் அதாவது இந்த எண்ட் பாயிண்ட் இது 2 வச்சு தான் உங்களோட டேட்டாபேஸ MySQL ஒர்க் பெஞ்ச் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது கிரியேட் ஆகறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே கைஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட ஆர்டிஎஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டெஸ்டிங் அதாவது என்னோட டிபிக்குள்ள நான் உள்ள போறேன். நீங்க அதே மாரி உள்ள போயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, சிம்பிளா அந்த எண்ட் பாயிண்ட் மட்டும் அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு, உங்களோட ப்ரௌசர நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கங்க. தென் நீங்க MySQL ஒர்க் பெஞ்ச் போனீங்க அப்படின்னா, உங்களோட விஷுவல் இப்படி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் கனெக்ஷன் குடுத்துக்கிறேன். ஏன்னா கனெக்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் அதே மாரி டெஸ்டிங்னே குடுத்துக்கிறேன். நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஹோஸ்ட் நேம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க அங்க காப்பி பண்ண அந்த எண்ட் பாயிண்ட்ட போட்டுறணும். போர்ட் நம்பர் அதே மாரி தான் இங்க இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்க நீங்க ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்கல்ல, நான் வந்துட்டு அங்க என்ன பண்ணேன், அட்மின்னு ஒண்ணு செட் பண்ணேன். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். நீங்க அதே மாரி உங்களோட பாஸ்வேர்ட இதுக்குள்ள இந்த வாலெட்குள்ள நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? பெரிய பாஸ்வேர்டா குடுத்துட்டேன். அதான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே. நான் வந்துட்டு பாஸ்வேர்ட் குடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இத வந்துட்டு நீங்க எடுத்தோனே நீங்க ஓகே குடுத்துறக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்க கனெக்ஷன் வந்துட்டு இதுல கரெக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கா? அப்படிங்கிற செக் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு இங்க டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு நீங்க குடுக்கணும். ஓகேவா? டெஸ்ட் கனெக்ஷன் குடுக்கும்போது, சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸா வரும். இல்லன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரூவா வந்துரும். அதாவது சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இன்ஸ்டன்ஸ் அதாவது இந்த இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஜஸ்ட் இத எல்லாத்தையும் நீங்க அப்படியே அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு, உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அங்க போயிட்டு இங்க விபிசின்னு இருக்குல்ல, ஸோ இந்த விபிசி குரூப்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட் இட்ஸ் வந்துட்டு சுத்திட்டு இருக்குது. யாஹ்! உங்களோட விபிசிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல வந்துட்டு இந்த சைட்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுல உங்களோட விபிசி வந்துட்டு டெஸ்டிங் ஓகேவா? ஸோ இந்த டெஸ்டிங்க்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல வந்துட்டு இன்பவுண்ட் அதாவது எடிட் இன்பவுண்ட்ன்னு இருக்கும். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட எடிட் இன்பவுண்ட் உள்ள இந்த MySQL இந்த ஆர்ஆர்ஆ அது வந்துட்டு இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, சிம்பிளா ஆட் குடுத்துட்டு, இங்க சர்ச் பண்ணி பாருங்க. இங்க லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். ஸோ அதுவே போர்ட் நம்பர், டிசிபி எல்லாம் போட்டுக்கும். அதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ணும்போது, இங்க டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். அந்த ஐபி அட்ரஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் காட்டும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா, இங்க சேவ் ரூல்ஸ் குடுத்துக்கங்க. ஆஃப்டர் நீங்க சேவ் ரூல்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம், நீங்க என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு, எடிட் கனெக்ஷன் குடுத்துட்டு, இங்க டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வரும். ஓகேவா? நீங்க அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு
இதை ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுக்கு. எஸ், இது ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ், ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் உங்களோட ஸ்கீமா கிரியேட் பண்ணுறது அது மாதிரிலாம் நீங்கள் நான் வந்துட்டு இங்கே அதே மாதிரி ஸ்கீமா வந்துட்டு டெஸ்டிங்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இங்கே கோட் அதுவே ஜெனரேட் ஆகிக்கும். நீங்கள் அப்ளைன் கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு இங்கே டெஸ்டிங்கோட இது வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். சிம்பிளா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே நிமிஷத்துல, அதாவது இப்போ 1 நிமிஷம் கூட இருக்குது. நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணி அதை MySQL ஒர்க் பெஞ்ச் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவா பார்த்தோம். உங்களுக்கு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபெயில் டு கனெக்ஷன், டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது வந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா VPCக்குள்ள போயிட்டு செக்யூரிட்டி பவுன்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இன்பவுண்ட வந்துட்டு MySQL ஆர் அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கணும். அதுவுமே உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு இனி ஒரு தரமான வீடியோவில் நம்ம இனி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான் சபரி. பாய்.